கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின அந்த நன்மையான காரியத்திற்காய் கிருபைக்காய் கொடான கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வேளையில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துவங்கின வாழ்க்கை அற்பமாக இருந்திருக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஊழியத்தின் துவக்கம் அற்பமாக இருந்திருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட துவக்கம் அற்பமாக இருந்திருக்கலாம். நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு எல்லாம் அது அற்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிற காரியம் அதனுடைய முடிவோ சம்பூரணமாக இருக்கும். அதனுடைய முடிவு சம்பூரணமாய் அது பரிபூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் செய்கிற காரியம், அவர் துவங்குகிற காரியம் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அந்த முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கு அவர் செய்கிற அந்த முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்? என் அன்பு சகோதரனே சகோதரியே, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் துவக்கம் அற்பமாக இருக்கிறதை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்காதபடிக்கு, அவிசுவாசமாக இருக்காதபடிக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆபகுக் 2:3 பார்க்கிறோம். குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது முடிவில் விளங்குகிறதா இருக்கிறது. அது பொய் சொல்லாமல் இருக்கிறது. அதற்கு காத்திருக்கும் பொழுது அது ஏற்ற வேளையில் அது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நமக்கென்று வைத்திருக்கிற தரிசனம், நம்மளை கொண்டு செய்ய போகிற காரியம் அதனுடைய துவக்கம் அற்பமாக இருக்கும். பார்க்கிற கண்களுக்கு அற்பமாக இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய கண்களுக்கும் அது அற்பமாக இருக்கிறதை போல இருக்கலாம். ஆனால் அவரை விசுவாசிக்கும் பொழுது, நம்மளை அழைத்தவரை விசுவாசிக்கும் பொழுது, நம்மளை தெரிந்து கொண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, நமக்கென்று தரிசனத்தை வைத்திருக்கிறவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய முடிவு, நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற முடிவு அது சம்பூரணமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. யோபுவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நல்ல ஆஸ்தியோடு கூட செழிப்பாய் வாழ்ந்த மனுஷன் எல்லாவற்றையும் இழந்தான். பெற்ற பிள்ளைகளிலிருந்து ஆஸ்தி எல்லாவற்றையும் இழந்து தன் சரீரத்திலேயும் பருக்களும் அழுகி போன சூழ்நிலை, தன் மனைவி தூஷணமாய் பேசுகிற வார்த்தை, எல்லா சூழ்நிலையிலும் யோபு தன் வாயினால கூட தேவனுக்கு பாவம் செய்யவில்லை, கர்த்தரிடத்துக்கு பாவம் செய்யவில்லை. அவர் விசுவாசத்தோடு என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி அவர் நம்பிக்கையாக இருந்ததுனால தான் யோபுவினுடைய வாழ்க்கையில் முடிவு அது பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் இழந்து போனதை கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம், அந்த வார்த்தை கேட்கும் பொழுது, என் வாழ்க்கையை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அற்பமாக நான் இருக்கிறேன், என் வாழ்க்கை அற்பமாக இருக்கிறது, நான் எவ்வளவு எதிர்பார்த்தாலும் ஆசீர்வாதங்கள் வந்தாலும் என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியல. அற்பமாக பார்க்கிற கண்களுக்கு முன்பதாய் அற்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கலாம். அது படிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல பார்க்கிறவர்களுக்கு முன்பதாய் அற்பமாய் தோன்றலாம். ஆனால் தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் அதை மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர். என் அன்பு சகோதரனே சகோதரியா, இந்த நாளில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அவரை மாத்திரம் நம்பும் பொழுது, ஆரம்பித்து கொடுத்த நமக்கென்று கொடுத்திருக்கிற ஊழியத்தின் பாதை, குடும்ப சூழ்நிலை, படிப்பு, வேலை, எல்லா காரியத்திலும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.